கோட்டான் என்பது கூகை, தத்தை என்பது கிளி, பூசை என்பது கிளி, பூசை என்பது வெறுகு பூனை. அப்போ கிளிக்கு பூசை அப்படி என்பதும் கிளி தான், தத்தை என்றாலும் கிளி தான். பூசை கிளி வெறுகு பூனை இரண்டையுமே குறிக்கும். பூசை என்பது கிளி வெறுகு பூனை இரண்டையுமே குறிக்கும். ஏனம் என்பது பன்றி. ஏனம் அப்படிங்கிறதோட வேறு பெயர் பன்றி. ஏனம் என்பது பன்றி. புறக்கால்பு பெற்றது புல். கால்பு அப்படின்னா வைரம். அகக்கால்பு பெற்றது மரம். புறக்கால்பு பெற்றது புல், அகக்கால்பு பெற்றது மரம். புல்லுக்கு உரியன தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை. தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை. தோடு, மடல், ஓலை, ஏடு, இதழ், பாலை, ஈர்க்கு, குலை. மரத்துக்குரியன இலை, தளிர், முறி, தோடு. அப்போ புல்லுக்குரியதுலேயும் தோடு இருக்குது, மரத்துக்குரியன அப்படிங்கிறதுலையும் தோடு இருக்குது. இலை, தளிர், முறி, தோடு. இலை, தளிர, முறி, தோடு. சினை, குலை, பூ, அரும்பு. சினை, குலை, பூ, அரும்பு. சினை, குலை, பூ, அரும்பு. லட்சம், கோடி என்ற எண்கள் தொல்காப்பியத்தில் இல்லை. ஐ, அம், பல் என முடியக்கூடிய தாமரை, வெள்ளம், ஆம்பல் என்பன தொல்காப்பியர் கூறும் பேரெண்கள் என்று முதலில் குறிப்பிட்டவர் இளம்பூரணர். ஐ, அம், பல் என முடியக்கூடிய தாமரை, வெள்ளம், ஆம்பல் என்பன தொல்காப்பியர் கூறும் பேரெண்கள் என்று முதலில் குறிப்பிட்டவர் இளம்பூரணர். தெளிவாக தொல்காப்பியர் கூறிய பேரன் 100,000. தெளிவாக தொல்காப்பியர் கூறிய பேரன் என்ன? 100,000. வனப்பு 8 வகைப்படும். அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இலைபு. அம்மை, அழகு, தொன்மை, தோல், விருந்து, இயைபு, புலன், இலைபு. இயைபு, புலன், இலைபு. சில சொற்களில் குறைந்த அடியில் விழுமியதை சொல்வது அம்மை. சில சொற்களில் குறைந்த அடியில் விழுமியதை சொல்வது அம்மை. செயல் சொற்களால் சொல்வது அழகு. செயலும் உரையும் சேர்ந்தது தொன்மை. செயலும் உரையும் சேர்ந்தது தொன்மை. அழகுனா செயல் சொற்களால் சொல்வது, தொன்மைனா செயலும் உரையும் சேர்ந்தது. புதுவகை யாப்பாலானது விருந்து. புள்ளி எழுத்தை இறுதியுடையது இயைபு. சேரி மொழியில் தேர்தல் வேண்டாது சொல்வது புலன். சேரி மொழியில் தேர்தல் வேண்டாது சொல்வது புலன். ஒற்றெழுத்தோடு சேர்ந்த வல்லெழுத்து வராமல் குறளடி முதல் 5 அடிகளாலும் ஒளிய ஓசையுடன் வருவது இலைபு. ஒற்றெழுத்தோடு சேர்ந்த வல்லெழுத்து வராமல், ஓகேயா, ஒற்றெழுத்தோடு சேர்ந்த வல்லெழுத்து வராமல் குறளடி முதல் 5 அடிகளாலும் ஒளிய ஓசையுடன் வருவது இலைபு. தொல்காப்பியர் கூறும் பொருள்கோள் 4. தொல்காப்பியர் பொருள்கோள் 4 தான் சொல்லியிருக்காரு. நன்னூல் தான் 8 சொல்லுது. பொருள்கோள் தொல்காப்பியர் கூறும் பொருள்கோள் 4. நிரல் நிறை, சுண்ணம், அடிமறி, மொழிமாற்று. நிரல் நிறை, சுண்ணம், அடிமறி, மொழிமாற்று. நிரல் நிறை பொருள்கோள், சுண்ண பொருள்கோள், அடிமறி பொருள்கோள், மொழிமாற்று பொருள்கோள். இதைத்தான் தொல்காப்பியர் சொல்லக்கூடிய பொருள்கோள் 4. அடி 5. தொல்காப்பியர் கூறும் அடி 5. குறளடி 4லிருந்து 6 எழுத்தெண்ணி சொல்கிறது தான் அடி. எழுத்தெண்ணி தான் தொல்காப்பியர் வரையறை செஞ்சிருப்பார். குறள் அப்படின்னா 4 to 6 எழுத்து. சிந்தடி 7 to 9 எழுத்து. 4 to 6 எழுத்து குறளடி. சிந்தடி 7 to 9 எழுத்து. அளவடி அல்லது நேரடி 10லேருந்து 14 எழுத்து. நெடிலடி 15 to 17 எழுத்து. களி நெடிலடி 18லேருந்து 20 எழுத்து. 4 to 6 குறளடி. 7 to 9 சிந்தடி. 10 to 14 அளவடி அல்லது நேரடி. 15 to 17 நெடிலடி. 18 20 களி நெடிலடி. சில தொகைகள் வருமாறு, அதாவது தொல்காப்பியத்தில் வரும் தொகைகள் மெய்மயக்கம். மெய்மயக்கம் எத்தனை வகைனா 2. திணை 2 வகைப்படும். வேற்றுமை மயக்கம் 2 வகை. வினை 2 வகை. குறி 2 வகை. சார்பெழுத்து 3. மொழிநிலை 3 வகை. பிரிவு 3 வகை. சொற்கள் 4 வகை. செய்யுள் ஈட்டச்சொல் 4 வகை. பொருள்கோள் 4 வகை. தொல்காப்பியர் கூறும் பொருள்கோள் 4 வகை. பா 4 வகை. அசை 4 வகை. அடி 5 வகை. தொல்காப்பியர் கூறும் அடி 5 வகை. தொடை 5, அதோட விரி 5. வேற்றுமை உருபு 6. அகத்திணை 7, புறத்திணை 7. தொல்காப்பியர் கூறும் அகத்திணை 7, தொல்காப்பியர் கூறும் புறத்திணை 7. வேற்றுமை உருபு 8. மெய்ப்பாடு 8. தொல்காப்பியர் கூறும் வேற்றுமை உருபு 8, மெய்ப்பாடும் 8 சொல்லியிருக்காரு. வனப்பு 8. மொழி முதல்மை 9. தொல்காப்பியர் கூறும் மொழி முதல்மை 9. வண்ணம் 20.
வண்ணம் தொல்காப்பியர் கூறும் வண்ணம் 20. முதல் எழுத்து 30. முதல் எழுத்து 30. செய்யுள் உறுப்பு 32. செய்யுள் உறுப்பு 32. தொடை விரிய 13,699 அல்லது 13,709. இது இளம்புறனார் ஒன்றும் பேராசிரியர் ஒன்றும் சொல்லியிருப்பார். இது தொல்காப்பியர் மூலப்பொக்கில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். நூற்பாக்கள் எழுத்தெனப்படுவ அகர முதல நகர இருவாய் 30 என்ப. எழுத்து அப்படின்னு தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அகர முதல் நகர இருவாய் 30 என்ப. மெய்யின் இயற்கை மெய் எப்படி உருவாகுது அப்படின்னா புள்ளியோடு நிலையல். மெய்யின் இயற்கை புள்ளியோடு நிலையல். மெய்யின் இயக்கம் அகரமோடு சிவனும். மெய் இயக்கம் அகரமோடு சிவனும். இயற்கை பொருளை இற்றென கிளத்தல் அப்படியே சொல்லு. செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல். செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல். வினாவும் செப்பே வினா எதிர் வரினே. இதெல்லாம் தொல்காப்பியர் நூற்பாவோட முக்கியமான வரிகளை சொல்கிறாங்க. வினாவும் செப்பே வினா எதிர் வரினே. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் வழக்கம் மகடுவுக்கு இல்லை அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னா தொல்காப்பியர். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கினும் கவியே பரிபாட்ட ஆயிரு பாவினும் கலியே பரிபாட்ட ஆயிரு பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கினும் கலியே பரிபாட்டு ஆயிரு பாவினும் உரியதாகும் என்பனர் புலவர். மக்கள் நுதலிய அகழ் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார். மக்கள் நுதலிய அகழ் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார். காமப்பகுதி கடவுளும் வரையார். காமப்பகுதி கடவுளும் வரையார். பெருமையும் உரனும் ஆடுவும் மேன. பெருமையும் உரனும் ஆடுவுக்கு உரியது. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தாமே மந்திரம் என்ப. இதெல்லாம் தொல்காப்பியத்தோட முக்கியமான வரி. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளந்த மறைமொழி தாமே மந்திரம் என்ப. உயிரினும் சிறந்ததென்று நானே நானின் செய்தி காட்சி கற்பு சிறந்ததென்று. உயிரினும் சிறந்ததென்று நானே நானின் செய்தீர் காட்சி கற்பு சிறந்ததென்று. நீ கை தொட்டது வானோர் அமிர்தம் புரையுமால் எமக்கு தந்தை எமக்கு தந்தையே ஒப்பர் மக்கள். தந்தையே ஒப்பர் மக்கள் அப்படின்னு முக்கியமான வரியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா தொல்காப்பியத்தில் இருக்குது. கொடியோர் கொடுமை சுடும். காதல் எங்கையர் காணின் நன்று. காதல் எங்கையர் காணின் நன்று. பெரியோர் ஒழுக்கம் பெரிது. எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றாகும். எல்லா உயிருக்கும் இன்பம் என்பது தானமர்ந்து வரும் மேவற்றாதாகும். நூல் முழுமைக்கும் இளம்புறனார் உரை எழுதியுள்ளார். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். இந்நூற்பான் நன்னூலிலும் இடம்பெற்றுள்ளது. முக்கியமானது இந்த வரி. நூல் முழுமைக்கும் இளம்புறனார் உரை எழுதியுள்ளார். ஓகே, அடுத்து வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். இந்நூற்பா நன்னூலிலும் இடம்பெற்றுள்ளது. இந்நூற்பா நன்னூலிலும் இடம்பெற்றுள்ளது. நன்னூல் பார்ப்போம். ஆசிரியர் பவணந்தி முனிவர் 13ஆம் நூற்றாண்டு சமண சமயம் நன்னூலை எழுதும்படி கேட்டுக்கொண்ட மன்னன் சீயங்கன். நன்னூல் வழிநூல். இதன் முதல் நூல் தொல்காப்பியம். முதல் நூல் அகத்தியம். அகத்தியம்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்படின்னு இருக்குது. வழிநூல் தான் தொல்காப்பியம். நன்னூல் வழிநூல். இதன் முதல் நூல் தொல்காப்பியம் அப்படின்ட்டு அடுத்து முதல் நூல் அகத்தியம்னு போட்டிருக்காரு. வழிநூல் தொல்காப்பியம். சார்பு நூல் நன்னூல் என்றும் கூறுவர். சிறப்பு பாயிரம் எழுதியவர் பெயர் தெரியவில்லை. நன்னூலுக்கு முன் தோன்றிய ஈர் இலக்கண நூல் எழுத்து சொல். ஈர் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டால் நேமிநாதம். இதற்கு சின்னூல் என்ற பெயரும் உண்டு. ஆனால் தொல்காப்பியம் நன்னூல் மூலப்புக்கில் சார்பு நூல் நன்னூல். முதல் நூல் அகத்தியம், வழிநூல் தொல்காப்பியம், சார்பு நூல் நன்னூல் அப்படி தான் போட்டிருக்கு. நன்னூலுக்கு முன் தோன்றிய ஈர் இலக்கண நூல் அப்படின்னா நேமிநாதம். இதற்கு சின்னூல் என்ற பெயரும் உண்டு. நூலோட அமைப்பு அதிகாரம் 2, எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம். நூற்பாக்கள் 462. தொல்காப்பியத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அது எழுத்து சொல் பொருளையும் சொல்லுது. நன்னூல் எழுத்து சொல் அப்படிங்கிறத எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படின்னு இருக்குது. நூற்பாக்கள் 462. இதன் பாயிரவியல் 56 நூற்பாக்களை கொண்டது. 56 நூற்பாக்களை கொண்டது. எழுத்ததிகாரம் 5 இயல் 205 நூற்பாக்களை கொண்டது. எழுத்தியல்
பதவியல், உயிரீற்று புணரியல், மெய்யீற்று புணரியல், உருபு புணரியல். எழுத்து பதம் உயிரீறு மெய்யீறு உருபு புணரியல். எழுத்து பதம் உயிரீறு மெய்யீறு உருபு புணரியல். அப்போ நூற்பா எத்தனை அப்படின்னா 205. எழுத்ததிகாரம் 5 இயல் 205 நூற்பா. 205 நூற்பா. 205 நூற்பா. சொல்லதிகாரம் 5 இயல் 205 நூற்பாக்களை கொண்டது. பெயரியல், வினையியல், பொதுவியல், இடையியல், உரியியல். பெயர் வினை பொது, பெயர் வினை பொது, இடையுறி. பெயர் வினை பொது, இடையுறி. நன்னூலின் நூற்பா கணக்கீடு அதன் பாயிரவியல். நன்னூலின் நூற்பா கணக்கீடு அதன் பாயிரவியல் நூற்பாக்களையும் சேர்த்தே எண்ணப்படுது. அப்போ பாயிரத்தில் உள்ள நூற்பா எத்தனை? 56. அந்த 56ஐயும் சேர்த்து தான் எண்ணப்படுது. எழுத்ததிகாரத்தின் தொடக்கத்திலும் சொல்லதிகாரத்தின் தொடக்கத்திலும் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். 2 இடத்துல இருக்குது. எழுத்ததிகாரத்திலையும் இருக்குது, சொல்லதிகாரத்திலையும் கடவுள் வாழ்த்து பாடியுள்ளார். அப்போ 2 கடவுள் வாழ்த்து இருக்குது. நன்னூலின் கடவுள் வாழ்த்துகள் அருக கடவுளை நோக்கியது. நன்னூல் ஒரு 5 இலக்கண நூல் என்று அதன் சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இது ஈரிலக்கணம், எழுத்து சொல் நூலாக மட்டுமே உள்ளது. இன்று ஈரிலக்கணமாக தான் இருக்குது. ஆனால் நன்னூல் 5 இலக்கணம் என்று எதில் சொல்கிறாங்க அப்படின்னா அதோட சிறப்பு பாயிரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. முன்னூல் என்பது தொல்காப்பியம், பின்னூல் என்பது நன்னூல். அப்போ சின்னூல் அப்படின்னா நேமிநாதம். சின்னூல் அப்படின்னா நேமிநாதம். முன்னூல் என்பது தொல்காப்பியம், பின்னூல் என்பது நன்னூல், சின்னூல் அப்படின்னா நேமிநாதம். பாயிரம் என்றால் முன்னுரை. பாயிரம் அதில் சொல்லப்படும் செய்திகள். பாயிரம் என்றால் முன்னுரை. பாயிரத்திற்கு முகவுரை, பதிகம், அணிந்துரை, நுண்முகம், புறவுரை, தந்துரை, புனைந்துரை என்ற 7 வேறு பெயர்களும் உண்டு. முகவுரை பதிகம், அணிந்துரை நுண்முகம், புறவுரை தந்துரை, புனைந்துரை. புறவுரை தந்துரை, புனைந்துரை. முகவுரை பதிகம், அணிந்துரை நுண்முகம், முகவுரை பதிகம், அணிந்துரை நுண்முகம், புறவுரை தந்துரை, புனைந்துரை என்ற 7 வேறு பெயர்கள் உண்டு. பாயிரம், பொதுப்பாயிரம், சிறப்பு பாயிரம் என 2 வகைப்படும். எல்லா நூலுக்கும் பொதுவான செய்திகளை கூறுவது பொதுப்பாயிரம். ஒரு குறிப்பிட்ட நூலுக்குரிய செய்திகளை கூறுவது சிறப்பு பாயிரம். பொதுப்பாயிரம் 5 பகுதிகளை கொண்டது. சிறப்பு பாயிரம் 11 பகுதிகளை கொண்டது. நூல் ஆசிரியன் பாடம் சொல்லும் முறை, மாணவன் கேட்கும் முறை. நூல் ஆசிரியன் பாடம் சொல்லும் முறை, மாணவன் பாடம் கேட்கும் முறை என்ற 5 இலக்கணமும் பொதுப்பாயிரத்தில் அடங்கும். என்னென்ன நூல் இருக்குது? ஆசிரியன், அப்புறம் பாடம் சொல்லும் முறை, மாணவன் பாடம் கேட்கும் முறை என்ற 5 இலக்கணமும் பொதுப்பாயிரத்தில் அடங்கும். நூல் 3 வகைப்படும். முதல் நூல் வழிநூல், சார்பு நூல். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். முதல் நூலை ஒத்து சிறிது வேறுபாட்டுடன் பின்னோன் செய்தது வழிநூல். முதல் நூலை ஒத்து சிறிது வேறுபாட்டுடன் பின்னோன் செய்தது வழிநூல். முதல் நூல் வழிநூல்களுடன் சிறுபான்மை ஒத்தும், அதாவது முதல் நூல் வழிநூல்களுடன் சிறுபான்மை ஒத்தும் பெரும்பான்மை வேறுபட்டும் இருப்பது சார்பு நூல். முதல் வழிநூல்களுடன் சிறுபான்மை ஒத்தும் பெரும்பான்மை வேறுபட்டும் இருப்பது சார்பு நூல். வினையின் நீங்கிய விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூல். முதல் நூலை ஒத்து சிறிது வேறுபாட்டுடன் பின்னோன் செய்தது வழிநூல். இந்த முதல் நூலையும் வழிநூலையும் ஒத்து சிறுபான்மை வேறுபட்டு இருப்பது, சிறுபான்மை பெரும்பான்மை வேறுபட்டும் இருப்பதும் சார்பு நூல். வழிநூல் சார்பு நூல் தோன்றும் வழி 4: தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு. அதாவது 1 தொகுத்தல், 2 விரித்தல், 3 தொகைவிரி, 4 மொழிபெயர்ப்பு. அதை தொகுத்தல், விரித்தல், தொகைவிரி, மொழிபெயர்ப்பு. அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். அறம்பொருள் இன்பம் வீடு அடைதல் நூலின் பயனாகும். மதம், கொள்கை. மதம்னா கொள்கை. இது மதம் எத்தனை வகைனா 7 வகைப்படும். உடன்படல், மறுத்தல், பிறர் மதம் மேற்கொண்டு களைதல், தானட்டி தானது நிற்றல், இருவர் மாறுகள் ஒருதலை துணிவு, பிறர் நூல் குற்றம் காட்டல், பிரிதோடு படா தன்மதம் கொளல். நூலில் ஏற்படும் குற்றம் 10.